இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து குக்கரில் நான் இந்த மாதிரி அரிசி பருப்பு எல்லாமே 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து என்னென்ன சேர்க்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி வந்து நான் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க காய்கறிஸ்லாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி கழுவி இது மாதிரி வச்சுக்கோங்க. அதை அப்படியே நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தக்காளி வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் இப்போது ஆனியன் யூஸ் பண்ணிக்கிறேன். தாளிக்கும் போது நான் திருப்பியும் ஆனியன் போடுவேன், அதனால் நான் கம்மியாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக இது பண்ணி வச்சுருக்க சின்ன ஆனியன் இதுவும் நம்ம போட்டுக்கலாம். இது போட்டதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் சேர்த்து அதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் மஞ்சள் தூள் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு 5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம குழன்னு ஆகிடும். இப்போ குக்கரை வந்து மூடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் நம்ம ஆயில் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி அண்ட் மிளகாய் பொடி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ வந்து புளி வந்து இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்கோம். அந்த புளியை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து இவ்வளோ சைஸ் புளி தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா புளிக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா புளி தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம குக்கரில் ரெடியாக இருக்க அந்த வெஜிடபிள்ஸை அந்த பருப்பில் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய குக்கரில் வந்து சாதம் இந்த மாதிரி சாதம் பருப்பு எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த கொதித்த அந்த சாம்பார் பொடி எதுன்னு வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த கொதி தண்ணி, அதாவது அந்த சாம்பார் பொடி இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் ஆட் பண்ண பிறகு பாருங்கள், நல்லா நமக்கு இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி தலைன்னு வந்திருக்கு. நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு முந்திரி பருப்பு 4 நெய்யில் சூடு பண்ணி கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு நெய் வச்சு நம்ம வறுத்துருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சாம்பார் சாதம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.